என்ன ஸ்னேகா நீங்க காலேஜ்ல இருந்தாதான் ஒரு மாதிரி எப்போதுமே டிப்ரெட் மூட்ல இருக்கீங்கன்னு சொல்லி பேச்சு கூட்டிட்டு வந்தா எங்கேயும் அப்படிதான் இருக்கீங்க. உங்க ப்ராப்ளம் தான் என்ன? அத என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏதாவது ஒரு விஷயத்த மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு அதவே நினைச்சு புழுங்கிட்டே இருக்க கூடாது. அதவே நினைச்சுக்கிட்டு இருந்தா அடுத்து நம்மளால ஒரு வேலையுமே செய்ய முடியாது. அந்த ப்ராப்ளம் எதனால வருதுன்னு தான் யோசிக்கணுமே தவிர ஐயோ ப்ராப்ளம் வந்துச்சுன்னு நினைச்சு ஃபீல் மட்டும் பண்ணவே கூடாது. ரொம்பவே டிப்ரெஷன்ல இருக்கீங்கன்னு புரியுது. ஆனா எதுவா இருந்தாலும் யார்கிட்டயாவது சொன்னா மனபாரம் குறையும்னு சொல்லுவாங்க. ஆ, ஜீவா கூப்பிடலாமா? அதான் அன்னைக்கே ரெண்டு பேத்துக்குள்ள டீல் பண்ணிட்டோமே, அப்புறம் என்ன, தாராளமா கூப்பிடுங்க. நம்மளோட வாழ்க்கையில நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஒரு சில ப்ராப்ளம்க்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம், அதாவது அதுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ண முடியும். ஆனால் ஒரு சில ப்ராப்ளத்தை வாய் திறந்து வெளியே கூட சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அந்த ப்ராப்ளத்தில் நிறைய பெயினை அனுபவிச்சிருப்போம். அதை மற்றவங்க கிட்ட சொல்ல போய் அவங்களுக்கும் அதே பெயின் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கணும். ஸோ நான் அதை தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அவ்வளோ பெயினை அனுபவிச்சிருக்கேன். இங்க பாருங்க ஸ்னேகா, எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதாவது எல்லாரோட மனநிலைமையும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு சொல்றேன். ஒரு சில விஷயங்களை நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா பண்ண முடியும், இல்ல இது முடியாது அப்படின்னா முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நான் இப்போ உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, நீங்க உங்களோட பெயினை என்கிட்ட ஷேர் பண்றதுனால நான் வருத்தப்படுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இனி உன் லைஃப்ல ஸ்னேகான்னு ஒரு ஆள் இல்ல, என் லைஃப்ல ஹரிஹரன் ஒரு ஆள் கிடையாது. ஹரி ஹரி ப்ளீஸ் ஹரி, வேற ஹரி என்னை விட்டு போகாத. ஹரி நீ இல்லாம என்னால வாழ முடியாது ஹரி. ஹரி 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 நில்லு. நான் கேட்கறதுக்கு ஒரே ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லிட்டு போயிடு. நான் பக்கத்தே வர மாட்டேன். நீ என்ன உண்மையா லவ் பண்ணல சொல்லு ஹரி. இந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும் நீ உண்மையா பதில் சொல்லிட்டு போ. ஏன்னா இது வரைக்கும் நீ என்கிட்ட நடந்துகிட்டது எல்லாமே பொய்ங்கிறது இந்த நிமிஷம் நான் உணர்றேன். இந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு மட்டும் நீ உண்மையை சொல்லிட்டு போ. இந்த கேள்விக்கு நீ என்ன உண்மையா லவ் பண்ணல? ஆமாடி, உன்னை உண்மையா லவ் பண்ணல. இப்ப என்ன பண்ணுவ? உனக்கு தேவைக்கு தான் யூஸ் பண்ண. தேவைக்குனா எந்த அர்த்தத்துல நான் எடுத்துக்கணும் சொல்லு ஹரி. தேவைன்ற ஒரு வார்த்தைக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் அடக்கலாம். அதுல ஏதாவது ஒண்ணு வச்சுக்கோ. என்ன? அவ்வளவுதான். இனி உனக்கும் எனக்கு நடுவுல எதுவும் இல்ல. கிளம்பி போய்கிட்டே இரு. புரியுதா? நீ சொன்ன இந்த வார்த்தைய உன் இடத்துல நானும் என் இடத்துல நீயே இருந்து பார்த்தாதான் அதோட வலி என்னன்னு தெரியும். தூக்கி போட்டு போறீல்ல உன் மேல உண்மையா வச்ச அன்புக்கு எனக்கு கிடைச்ச பரிசு. பரவாயில்ல பரவாயில்ல, இதையே அக்செப்ட் பண்றேன். எல்லாம் பண்றது உனக்காக தான். எல்லாத்தையுமே விட்டு கொடுத்தேன், கடைசி இதையும் விட்டு கொடுக்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போயிட்டு வா ஹரி, போயிட்டு வா. சந்தோஷமா இரு. இனி உன் வாழ்க்கையில நான் வர மாட்டேன். நான் தாண்டா முட்டாள் உன் மேல பைத்தியமா காதலிக்கிறேன்னு காதல வச்சு கடைசியா உனக்காக மட்டுமே என் வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கேன். எனக்காக ஒரு நாள் கூட வாழல. உன் கூட நான் வாழ்ந்த வாழ்க்கை அடிமைத்தனம்டா, அடிமை. நீ அப்படிதான் என்ன வச்சிருந்த. உன்னை லவ் பண்றேன்ற ஒரே காரணத்துக்காக என்ன எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி உன்னை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தேன். இனி இந்த கண்ட்ரோல் லைஃப் எனக்கு வேணாம். நீ என்ன வேணும்னு சொல்றது? நான் சொல்றேன் நீ எனக்கு வேணாம். இங்க பாரு, இப்பவும் சொல்றேன். இப்ப நான் உன்னை வேண்டாம் வெறுப்பா உன்னை வேணான்னு சொல்லிட்டேங்கிறதுக்காக சொல்லல. எப்போதுமே ஹரிஹரன் இப்படித்தான் இருப்பான். எனக்கு என்னோட கட்டுப்பாட்டுல தான் எல்லாமே இருக்கணும். அதே மாதிரி நான் விரும்புற ஒரு பொருளா இருந்தாலும் அது என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். அதனால இனி என் கண்ட்ரோலை மீறி நீ போயிட்ட, நீ எனக்கு வேணாம். ஓகேவா? நீ என்ன வேணான்னு சொல்றது? என்ன நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். நானும் உனக்கு செட் ஆக மாட்டேன். தூக்கி போட்டு வேற வேலைக்கு பாரு. ஏய், லவ் என்னடி லவ்? இன்னைக்கு ஒருத்தர் லவ் பண்ணுவேன், நாளைக்கு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன். இது தாண்டி வாழ்க்கை. இதுல எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன். சோ ஹரிஹரன் இப்படித்தான். யாருக்காகவும் மாத்திக்க மாட்டேன், எப்போதும் மாத்திக்க மாட்டேன். ஓகேவா? கிளம்பி போய்கிட்டே இரு. அதான் தெரிஞ்சு போச்சு. உண்மையே இது எனக்கு புரியல. நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளிய வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட சுயரூபம் என்னன்னே வந்து நமக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. இப்போ நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆனா இந்த சுயரூபம் வெளிய வந்ததுக்கு அப்புறமும் திரும்பவும் வாழ்க்கைக்குள்ள ஸ்னேகா வருவேன்னு மட்டும் நினைக்காத. என்ன? நான் தான உன்னை தேடி வந்தேன். அத அவளை கேவலமா நீ அலட்சியப்படுத்துற. நீ தேடி வந்திருந்தீனா அன்போட வேல்யூ என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். நீ என்ன தேடி வரல. அதனால தான் அன்பு நீ என்னன்னே உனக்கு புரியாத ஒரு ஜென்மமா இருக்க. அடுத்தவங்க கண்ட்ரோல் பண்ணி வாழணும்னு நினைக்கிற நீ எதுக்குடா உயிரோட இருக்கணும்? தேவையே இல்ல.
ஏற்க மறுத்தாள் அதுதான் பிடிவாதம். இருந்த போது ஏற்க மறுத்தாள் அதுதான் பிடிவாதம். அவன் பிரிந்த போது பார்க்க துடித்தாள் அந்தோ பரிதாபம். ஸ்னேகா ஸ்னேகா பிரிவே காதலின் தண்டனையா, காதல் தோல்விய வேதனை. சார் ஐயோ சார் அதெல்லாம் ஒன்றும் வேணாம். காலேஜில் மட்டும் மரியாதை கொடுத்தா போதும். இந்த மாதிரி வெளி இடங்கள்லாம் உங்ககிட்ட மரியாதை எதிர்பார்க்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அது எனக்கு தேவையில்லை சார். ஸோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம். என்ன சார் லீவுனால வெளியெல்லாம் வந்திருப்பீங்க போல? ஆமாம் சார், நானும் ஸ்னேகா மாமும் நல்லா க்ளோஸ் ஆகிட்டோம்ல. ஸோ அதனால சும்மா பீச் வரைக்கும் வந்துட்டு போகலான்னு வந்தோம். ஓ அந்த அளவுக்கு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பா என்ன? சார் ரிலேஷன்ஷிப் என்னமோ டீப் தான், பட் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப் தான். ஆனா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்லயே அன்பு கூட அழகா இருக்கும் சார். இடையில விட்டுட்டு போற அன்பாவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதாவது நம்மளை நம்புறவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஐ மீன் அவங்க நம்ம லைஃப்குள்ள இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு இடைவெளி கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்றதா சார் ஒரு பெஸ்ட் ரிலேஷன்ஷிப்னு நான் நினைக்கிறேன். இந்த வார்த்தை கண்டிப்பா உனக்கு சிறுபால் அடிச்ச மாதிரி இருந்திருக்கும், எனக்கு தெரியும். வேணும், எனக்கு அதுதான் வேணும். அதுவும் உண்மைதான் சார். சரி ஓகே, உங்க ரெண்டு பேத்துக்குள்ள நடந்த தேவலாம் வந்துட்டு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, மைண்டு கொஞ்சம் டிப்ரெஷனாக இருந்தது. ஸோ சும்மா பீச்சுக்கு வரலான்னு வந்தேன். அப்போ பார்த்தா நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்துருந்தீங்க. அதான் சரி ஓகே சார், நீங்கள் உங்கள் ஸ்பீச்சை கண்டினியூ பண்ணுங்க. நந்தி மாதிரி இடையில நந்தி மாதிரி நான் வந்துட்டா நல்லா இருக்காதுல்ல, நான் வரேன் சார். திரும்பவும் சொல்கிறேன், நந்தி மாதிரி நீங்கள் குறுக்க வர்றதுக்கு எங்கள் ரிலேஷன்ஷிப் ஒன்றும் தப்பாக மீன் பண்ணிடல சார். அதான் ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப்பில் பர்சனல் இருக்கும். அந்த பர்சனல் எல்லாத்துக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை பார்த்தீங்களா? ஸோ நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா சாரி சார். மேம் தான் டிப்ரெஷனாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ சும்மா கூட்டிகிட்டு வந்தோம், அவ்வளோதான். ஆக்சுவலாக ஒரு ஸ்டடி கிளாஸ், அவங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டடி கிளாஸ் அரேஞ்ச் பண்ணுறதாவது பேச்சு. நாங்கள் ரெண்டு பேர் மட்டும். ஆனால் இல்லை மேம் கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்காங்கன்னு அவங்களோட ஃபேஸில் தெரிஞ்சுது. ஒருத்தவங்க மனநிலைமை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் போதும் சார். அதை வச்சு அவங்க என்ன ஒரு மூட் ஸ்விங்ஸில் இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓ இதுக்கெல்லாம் மூட் ஸ்விங்ஸ் கூட கிரியேட் பண்ணுவீங்களா என்ன? ஓகே, லேடிஸ்க்கு இருக்கிற ப்ராப்ளம் தான். ஓகே சார், நோ ப்ராப்ளம். சரி ஓகே, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க, நான் வரேன். ஒரு காலத்தில் என்னுடையவள், அதாவது என்னுடையவளா மட்டும்தான் இருந்தேன். ஆனால் இப்போ எல்லாமே மாறிடுச்சுல. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஓகே, உன் லைஃப்பை நீ பார்த்துக்கோ, என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். நீ உன் கேரக்டர் மாத்திருந்தா நான் உன்னுடையவனாவே இருந்திருப்பேன். நீ மாத்தல, நீ தான் என்ன வேணான்னு சொன்ன. நான் அன்னைக்கு சொன்னது தான் இன்னைக்கு சொல்றேன். நான் இனிமே உன் லைஃப்ல கிடையாது, அவ்வளோதான். நமக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் முறிஞ்சு போனது தான். இனி அதை எப்போதுமே ஒட்ட வைக்க முடியாது. இந்த மாதிரி சில விஷயங்களை பார்க்கும்போது உனக்கு கஷ்டமா இருக்கும். இருக்கட்டும், ஏன்னா நான் எவ்வளோ பெயின் அனுபவிச்சிருப்பேன் உன்னை லவ் பண்ணதுக்கு. இந்த மாதிரி யாராவது இந்த உலகத்தில் லவ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு உன் மேலே பைத்தியமா இருந்தேன். ஆனால் முழுசாவே என்னை முழு பைத்தியம் ஆக்கிட்டீங்க. சந்தோஷமா இரு, அது போதும் எனக்கு. நீ எனக்கு கொடுத்த பிரேக்கப்ல இருந்து நான் வெளியே வர்றதுக்கு ஒன் இயர் ஆச்சுடா. அதுல என் அண்ணன் டெத்து அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ப்ராப்ளம். இது எல்லாத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். அதுல 1% பெயினை கூட இப்ப நீ அனுபவிக்கல. ஆனா இனி வர காலத்துல கண்டிப்பா நீ அனுபவிப்ப. யாரோ கூடவே வருவா, யாரோ பாதியில் போவா, அது யாரு என்ன ஒண்ணும் நம்ம கையில் இல்லையே. வெளிச்சம் தந்தது ஒருத்தி, அவளை இருட்டுல நிறுத்தி ஓரா பயணத்தை கிளப்பி தனியா எங்கே போனாலோ, தனியா எங்கே போனாலோ. அண்ணா, எவ்வளோ நேரம் இப்படியே சாப்பிடாம இருப்பீங்க? என் பிரீத்தி இல்லாம எப்படிமா சாப்பிட சொல்றீங்க? நேற்று வரைக்கும் இந்த ரூம்குள்ள ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்.
ஒரு நாள் கூட அவளால என் கூட சண்டை போடாம இருக்க முடியாது. ஏதாவது ஒண்ணு வம்பிழுத்து சண்டை இழுத்துருவா. நானும் அப்படிதான். ஒரு நாள் அவ கூட சண்டை போட்டு அவகிட்ட திட்டு வாங்கலைன்னா எனக்கு தூக்கம் கூட வராது. அவளே சொல்லுவா. ஆனா இன்னைக்கு இன்னைக்கு என் பொண்டாட்டி எங்க போனானே தெரியல. டேய், லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காத. என்ன, அந்த பொண்ணு எங்கேயும் போயிருக்காது, புரியுதா? நீ ஒன்றும் கவலைப்படாத. இங்க எங்கேயாவது தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, புரியுதா? ஒன்னும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்திருக்கணும். அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தா இன்னும் யாரும் ஃபோன் நம்மளுக்கு வந்திருக்கும். ஆனா அம்மா வீட்டுக்கும் போகல அப்படின்னா கண்டிப்பா அந்த பொண்ணு இங்கதான் எங்காவது இருக்கும். என்ன, நீ கவலைப்படாம அமைதியா இரு, பொறுமையா இரு, புரியுதா? நீ சும்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்கனால மட்டும் இங்க எல்லாம் மாறியது போடு கிடையாது. எல்லா தப்பையும் செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். உக்காந்துருக்கான் பாரு. ஏண்டா, நான் அன்னைக்கே உங்ககிட்ட என்ன சொன்னேன்? டே, பின்னாடி என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சால்வ் பண்றதுக்கு ரெண்டு பேத்துக்கு மனசுல தைரியம் இருக்கான்னு கேட்டேன். அன்னைக்கு எதுவும் தெரியல, இன்னைக்கு குத்துது பிரச்சனைன்னு வரணும். தப்பு பண்றதுல ஈஸியா பண்ணிடுவீங்கடா. பின்னாடி வர விளைவை தான் நீங்க அப்படியே எதையுமே கண்டுக்காத மாதிரி பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு இருக்க பத்திய அலட்சியம். அந்த அலட்சியம் தான் இருக்கக்கூடாது. நீ தப்பு பண்ண போற அப்படின்னா நீ எல்லாத்துக்கும் துணிஞ்சு இருக்கணும், இல்லையா? நீ தப்பவே செய்யக்கூடாது. இப்ப பாத்தியா எப்படி கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு. சாரிடா மச்சான். சாரி சொல்லி மட்டும் ஒரு பிரயோஜனம் ஆக போறது இல்ல கவின். என்ன, தப்புனா தப்பு தான். இப்போ என்ன பண்றது? ஆனா ராஜேஷ் அண்ணா, நீங்க அந்த தப்பை பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நாங்களாம் நம்புற மாதிரி கண்டிப்பா பிரீத்தி நம்புவா. அவ ஏதோ கோவத்துல தான் போயிருக்கா. அவ கோவம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அவளால் ஒரு 3 நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாதுண்ணா. அவன்னு கிடையாது, எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் புருஷன் மேல உண்மையான அன்பு வச்சிருக்க ஒரு பொண்ணு ஒரு நாள் கூட பேசாம இருக்க முடியாது. அவளால முடியாதுண்ணா, நான் சொல்றேன். கண்டிப்பா தேடி வருவா. அதனால நீங்க கவலைப்படாதீங்க, பாத்துக்கலாம். நீங்க சாப்பிடுங்கண்ணா. நந்தினி ஹாஸ்பிட்டல் வந்தான்னு சொல்லி சொன்னீங்களம்மா. எதுக்கு வந்தா, என்ன ஏதுன்னு ஏதாவது தெரியுமா? எதுக்கு வந்தா என்னன்னு எனக்கு தெரியலண்ணா. நான் கேட்கும்போது அவளுக்கு வயிறு வலி மட்டும்தான் என்கிட்ட சொன்னா. மற்றபடி அவளுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் வேணா ஸ்டெல்லா டாக்டர்கிட்ட நாளைக்கு கேட்டுட்டு வேணா வந்து சொல்றேன். ஹாஸ்பிட்டலுக்கு அவ எதுக்கு வரணும்? என்கிட்ட எதையுமே சொல்லாம அவ எதுக்கு காலையிலே வந்து அதுக்கப்புறம் அவ என்கிட்ட ஏதோ சொல்ல வரணும்னு நினைச்சேன். ஒண்ணுமே புரியல. டேய், குழப்பிக்காதுன்னு சொல்றமா இல்லையா? இங்க பாரு, இந்த நேரத்துலதான் நீ ரொம்ப தெளிவா இருக்கணும், புரியுதா? நீ தப்பு பண்ணேன்னு முதல்ல நீ மனசார நம்பு. நீ தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு நம்பு. இதுக்கு பின்னாடி வேற யாரோ தான் இருக்காங்க. என்ன, அவங்க யாரு, அதன் மூலமா என்ன பிரச்சனை வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஐயோ தப்பு நடந்துச்சே, என் பொண்டாட்டி காணாம போயிட்டாலே அப்படின்னு சொன்னாப்புல மட்டும் எல்லாம் மாறிட போதா? இங்க பாரு, நான் ஒண்ணு மட்டும் தான் உங்ககிட்ட சொல்லுவேன். நடந்த பிரச்சனைய மாத்தவும் முடியாது, இனி நடக்க போகிற பிரச்சனைய தடுக்கவும் முடியாது. இதுதான் ரியாலிட்டி. சோ நடந்து முடிஞ்சது. இனி அந்த பொண்ணை நம்ம கூப்பிட்டு விசாரிக்கணும், ஒண்ணு. ரெண்டாவது, இந்த தப்ப நீ செய்யல அப்படின்னா அன்னைக்கு அந்த டிஜே பார்ட்டியில நடந்த சிசிடிவி கேமராவை நம்ம செக் பண்ணணும், 2. மூணாவது, அன்னைக்கு அந்த டிஜே பார்ட்டியில கவின் போன அந்த அரை மணி நேரம் கேப்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இதுதான் மெயின், ஓகேவா? இனி நான் அடுத்து நடக்க போறது இதுதான். இத பத்தி தான் பேசணுமே தவிர முடிஞ்சு போனதை பேசி ஒரு யூஸுக்கும் ஒன்னத்துக்கும் ஆக போறது இல்ல, புரியுதா? சசி அண்ணா, மகா இங்க காலையிலே ஆசிரமத்திலேயே அவ ஒரு மாதிரி தான் பேசுனா. அவளுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? அவளுக்கு ஒன்றும் இல்லைம்மா, அவ நல்லாதான் இருக்கா. இல்ல, ஆசிரமத்துல அங்க வேலை செய்யற அக்கா திடீர்னு அவங்க ஊர்ல அவங்களோட மாமனார் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அங்க இருக்கிற குழந்தைங்களால, அங்க இருக்கிற அந்த அக்கா ஒருத்தவங்க இருக்காங்களா தேவசேனான்னு சொல்லிட்டு, அவங்களால மேனேஜ் பண்ணிக்க முடியாது. அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு தான் கால் இல்லைன்னு சொல்லிட்டு. அதனாலதான் நான் ஒரு 2-3 நாள்ல ஒரு வாரம் நான் அங்கதான் தங்கி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதனாலதான் அங்கே இருக்கா. டேய், சாப்பிடுறா. இப்படி நீ உன்னை வருத்திக்கிட்டே இருந்தீனா என்னதான் பண்ண முடியும்? சாப்பிடுன்னு சொல்றமா இல்லையா? நாங்கெல்லாம் இருக்கோம்ல, எங்களை நம்ப மாட்டியா நீ? அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவனும் கிடையாது, எல்லாத்தையும் நம்ம கை விட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க, அப்படித்தானே? டேய், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் நினைச்சிட்டு இருக்க? ஸ்கூல்ல இருந்து நம்மளாம் ஒன்னா படிச்சவங்கடா. காலேஜும் ஒன்னா படிச்சு, காலேஜ்லயே படிச்சு, கல்யாணமும் பண்ணிக்கிட்டு எல்லாம் ஒன்னா இருக்கிறவங்கள இன்ன வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எங்கேயாவது போச்சு நீ நினைச்சிட்டு இருக்கியா?
நாங்க இருக்கிற வரைக்கும் நீ எதை நினைச்சு கவலைப்படக்கூடாது என்ன. கவினே யூஎஸ்ல இருந்து அவன் இறந்துட்டான்னு சொல்லி சஞ்சுமாக்கு எல்லா உறுதுணையா இருந்து நம்ம பாத்துக்கலையா, அதே மாதிரி நாங்க பாத்துக்கிருவோம்டா. நீ கவலைப்படாம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறத மட்டும் யோசி. இல்லடா, என்னால என் மனசை தேத்திக்க முடியல. நான் தப்பே பண்ணல. அவன் எங்க போனான்னு தெரியல, அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான்னு தெரியல, என்ன சொல்ல வந்தா, இப்ப அவ எங்க இருக்கா, என்ன சாப்பிட சொல்றீங்கன்னு அவ சாப்பிட்டுருப்பா நீங்க நினைச்சீங்களா? அவ பசி தாங்க மாட்டாடா. நான் தான் சமைப்பேன் இந்த வீட்டுல, 2 பேரும் சண்டை போட்டுதான் சமைச்சுக்கிட்டு இருப்போம். கொஞ்சம் லேட் ஆனாலும் அவளால பசி தாங்க முடியாது. என்னை போட்டு பாடாப்படுத்துவா, அடிச்சு மல்லு கட்டுவோம், முடிய பிச்சுக்கிறோம். இப்போ ஒரு வயசு சாப்பிட்டாலான்னு எனக்கு தெரியல, என்ன பண்றான்னு தெரியல. என்னை எப்படிடா சாப்பிட சொல்றீங்க? பிரீத்தி, இதுக்கு மேல நான் கெஞ்சிட்டு இருக்க மாட்டேன். என்ன ஓங்கி அப்புனன்னு வையே, சாப்பிடுறீ. வேணாம் மக, எனக்கு சாப்பிடலாம் வேணும். எனக்கு அள்ளணும், கத்தி அள்ளணும். ஆனா என்னால முடியல, அள்ள முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கேன். என்ன மண்ணாங்கட்டி சிச்சுவேஷனா? என்ன சொன்னாலும் காதுலே வாங்கிராத. இப்போ உனக்காக தாண்டி நான் அங்க போகாம என் புருஷன்ட்ட போய் சொல்லிட்டு எல்லார்ட்டையும் போய் சொல்லிட்டு இங்க வந்து உனக்காக உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். அப்ப இல்லையால புரிஞ்சு நடந்துக்கணும்னு உனக்கு தோண மாட்டேங்குதுல? ஏமா திட்டாதம்மா ப்ளீஸ். அந்த பொண்ணே ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கு. இதை நீயும் திட்டினா ரொம்ப நொந்து போயிடும். இங்க பாருமா, பொண்ணா பிறந்தா வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். என்ன முக்கியமாக கல்யாணம் ஆனதுக்கப்புறம். கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் ஒரு பொண்ணு அவள் பிறந்த வீட்டில் சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அன்னிலேருந்தே அவள் போராட்டத்துக்கான வாழ்க்கையை தொடங்குறான்னு அர்த்தம். என்ன இப்போது உன் புருஷன் தப்பு பண்ணியிருக்காரா இல்லையா அப்படின்னு எதையுமே நீ கண்கூடாக பார்க்காம சும்மா வாய்ப்பேச்சால நம்பிக்கிட்டு இருக்க பத்தியா? இது முதல் தப்பு. ஒரு உண்மையாக புருஷனை லவ் பண்ணுற ஒரு பொண்ணால் சந்தேகப்பட முடியாது. நீ உன் புருஷனை மட்டும் சந்தேகப்படலை, அங்கே உன் காதலவே நீ சந்தேகப்பட்டிருக்க. உன் நிலைமையில இருந்து பார்க்கும்போது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அதை தாண்டி உன்னோட காதல் அந்த இடத்துல எவ்வளோ பெரிய ஒரு உருவெடுத்து இருக்குன்றத நீ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் இவளுக்கு புரியாதுக்கா. என்ன இப்போ பைத்தியக்காரி மாதிரி இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த அண்ணன் எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க, என்ன ஏது எதையுமே காதில் வாங்கலை. மதியானம் சாப்பிடவே இல்லை, அதான் பொத்து மயக்கப்பட்டு கீழே விழுந்திருக்கா. நீங்கள் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லலைன்னா தலையை அடிபட்டு இருந்திருக்கோம். இல்லை மகா, நான் நிஜமாவே பசி மயக்கத்துல மயக்கப்பட்டு விழல. நான் கன்சீவா இருக்கேன்டி, அதனாலதான் மயக்கப்பட்டு விழுந்துட்டேன். என்னால வெளியே சொல்ல முடியல. முறையா இதை என் புருஷன்ட்ட சொல்லணும் தான் நான் ஆசைப்பட்டேன். கடைசி வரைக்கும் அது நிறைய ஆசையாவே போயிரும் போல. நான் தாயாயிட்டேன், நீ தகப்பன் ஆயிட்டேன்னு அவங்கிட்ட வாய் விட்டு சொல்லி அழணும்னு ஆசையா இருக்கு. ஆனா என் வாழ்க்கையவே கெடுத்துட்டான். எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். இங்க பாரு, எல்லாமே ஒரு அளவுக்கு தான். என்ன எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கணும்டி. ஆம்பளைங்க 1000 தப்பு பண்ணாலும் பொண்ணுங்க நம்ம அனுசரிச்சு போகணும். ஆனா அதுக்காக உன்னை அனுசரிச்சு போன்னு நான் சொல்லலை. தப்பே பண்ணாதவங்க மேல நீ சந்தேகப்பட்டு என்ன பண்ண போறேன்னு நான் கேட்குறேன். சரி, உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. காலையில ராஜேஷனா அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து நிற்கும் போது உன் புருஷனை நீ பார்க்கவே இல்லை, நீ பார்த்து அழுகவே இல்லைன்னு சொல்லு. நீ பார்த்தத நான் பார்த்தேன். என்ன இவ்வளோ நம்ப வச்சுக்கிட்டு எப்படி உன்னால சந்தேகப்பட முடியுது? ஆனா சுத்த நான்சென்ஸா இருக்கு பிரீத்தி. நான் லவ் பண்ணேன்டி, இல்லைன்னு சொல்லல. அவனை விட அதிகமாவே லவ் பண்ண. அவன் மேல நிறைய பொசிஷன்ஸ். அவன் எனக்கு மட்டும் தாங்குற பொறாம. அவனை வேற யாருக்கும் விட்டு கொடுத்துட கூடாது. இந்த மாதிரி நிறைய ஆசைகள் எனக்குள்ள. அவன் கூட அப்படி வாழணும் இப்படி வாழணும் நிறைய ஆசை. ஆனா என் இடத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் மகா என் வழி என்னன்னு தெரியும். எனக்கு அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குடி. வாயை திறந்து வெளியே சொல்ல முடியாத உண்மைகள். என் மனசு படுற கஷ்டம் என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இங்க பாருமா, முதல்ல அழுகிறத நிறுத்து. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அழுக ஒன்றுதான் சொல்யூஷன்னா யாருக்குமே கண்ணில் தண்ணி இருக்காதுமா. ஸோ அழுகிறத நிறுத்திட்டு என்ன அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசி, புரியுதா? எனக்கு என்னமோ அந்த பொண்ணு சொல்கிறத வச்சு பார்த்தா உன் புருஷன் தப்பு பண்ணியிருக்க மாட்டாருன்னு தோணுது. நீ ஏன் இங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியல. சரி, அது உன்னோட இது ஓகேவா, அதில் நான் தப்பு சொல்ல விரும்பலை. ஆனால்
ஒரு தடவையாவது ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கணும். சான்ஸே கொடுக்காம அவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு நீங்கள் உட்கார்றது ரொம்ப ரொம்ப தப்பு, புரியுதா? நீ இப்போ இங்கே இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் உன் புருஷன் ஓடோடி இங்கே வந்துருவாரு. ஆனால் அந்த பொண்ணுகிட்டையும் சத்தியம் வாங்கிட்டு சொல்லக்கூடாதுன்னு இப்படி எவ்வளோ நாளைக்கு இந்த வீட்டில் நீ இருக்க இந்த ஆசிரமத்தில் நீ இருக்க முடியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருமா, நாளைக்கு இருக்கிற நாள் நிஜமா பொய்யான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நேற்றைய நாள் அது பொய் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. இன்றைய நாள் மட்டும்தான் நிஜமானதாக இருக்குது. ஸோ இந்த நாளை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையில் வாழ்னாலும் சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் கட்டாயமாக இருக்கும். அதில் ஒன்று தான் இந்த சாப்பாடு. ஸோ அதை வேண்டான்னு சொல்லாமல் சாப்பிடுமா. தூக்கம் வருதா? அங்கே பாருமா, அங்கிள் அழுகுறாங்க பாரு. அங்கிள் அழுக வேணான்னு சொல்லுங்கள். சொல்லுங்க செல்லம். அம்மா அழுதுட்டு இருந்தா கண்ணை தொடச்சி விட்டுட்டு அம்மா அழுகாதுன்னு சொல்லுவீங்களே, அதே மாதிரி அங்கிள் அழுக வேணான்னு சொல்லுங்க. ஆன்ட்டி கண்டிப்பாக வந்துருவாங்க அப்படின்னு அழுக வேணான்னு சொல்லுங்க. அம்மா தூங்க வைக்கிறேன். அம்மா கண்டிப்பாக தூங்க வைக்கிறேன். கேசவனை யாரும் என் குழந்தைய மட்டும் நினைக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். எல்லாருக்குமே கேசவன் பையன்தான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம எல்லாருமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்தது என்னமோ எனக்கும் கவினுக்கும் தான். அதனால் இந்த குழந்தைய உங்கள் குழந்தையா நினச்சிக்கிட்டு மனசை தேத்திக்கிட்டு சாப்பிடுங்கண்ணா. எதுவாக இருந்தாலும் நல்லதாகவே நடக்கும்னு நினைப்போம். கவின், பிரீத்தி வருவாள்ல? டேய், நாங்களாம் இருக்கோம்ல, கண்டிப்பா வர வச்சிருவோம். கண்டிப்பா நம்ம பொண்டாட்டி கூட நாங்களாம் சேர்த்து வைப்போம். என்ன கவலைப்படாத, நாங்க இருக்கோம். கார்த்தி, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நான் இருக்கேன்னு சொன்னேன்ல. நான் இருக்கேன்னு சொன்னா எப்போதுமே இருப்பேன். என்ன கவலைப்படாம அமைதியாரு. என்ன நடந்தாலும் எல்லாம் நமக்கு சாதகமாக தான் இருக்கும். முதல்ல இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு முதல்ல கண்டுபிடிப்போம். நாளைக்கு வேலை அந்த பொண்ணை போய் விசாரிக்க வேண்டியது. என்ன எப்படி அந்த பொண்ணு இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறா அப்படிங்கிறது முத டவுட்டாக எனக்கு இருக்குது. ஸோ நாளைக்கே போகிறோம், விசாரிக்கிறோம். இங்கே பாரு பிரீத்தி, நீ எனக்காகவும் சாப்பிட வேணாம், உன் புருஷனுக்காகவும் சாப்பிட வேணாம். ஒரு சில உறவுகளுக்காக நீ சாப்பிட்டு தான் ஆகணும். இதுக்கு மேலே எப்படி சொல்கிறேன்னு தெரில. சாப்பிடு. ஒருவேளை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது இவளுக்கு தெரிஞ்சிருச்சா? ஒரு மாதிரி பொடி வச்சு பேசுகிறாளே. உனக்குள்ள ஒரு உயிர் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் வெளியே கட்டிக்காமல் பேசுகிறேன்னா அதில் ஏகப்பட்ட காரணம் இருக்குது. ஸோ புரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்ற வழியை பாரு. உங்கள் சண்டையில் அந்த குழந்தைய பட்டினி போடாத. இப்போ தான் அந்த குழந்தை உன் வயிற்றுக்குள்ளே வந்திருக்கு. வந்ததுமே இப்படி அதை காயப்படுத்தணும்னு நினைக்காத. சாப்பிட்டு சாப்பிடுமா. இங்க பாருடா, வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு. என்ன, இதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப், புரியுதா? இதெல்லாம் லைஃப்ல ஒரு பார்ட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டு போகணும். நாங்களாம் இருக்கோம்ல, ஃப்ரெண்ட்ஸுன்னு நாங்கள் இருக்கும்போது உனக்கு எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டோம், புரியுதா? நீ கவலைப்படாம சாப்பிடு, நாங்கள் இருக்கோம். சஞ்சு, நாங்கள் பார்த்துக்குறோம். தம்பி தூங்க வச்சுட்டு நீங்கள் அந்த ரூமில் தூங்குங்க. நாங்கள் இவங்க கூட படுத்துக்கிறோம், சரியா? நல்ல நண்பன் வேண்டும் என்று அந்த மரணமும் நினைக்கின்றதா? சிறந்தவள் நீதான் என்று உன்னை கூட்டிச் செல்ல துடிக்கின்றதா? ஊட்டி விடவா? ஏமாக அழுகிற? யதார்த்தத்தை புரிஞ்சுக்காம இருக்கீங்களடி, அதான். சரி, ஓகே, அழாத, ஓகேவா? உனக்கு நான் இருக்கேன். அழுகும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குடி. எப்போதுமே சிரிச்சுட்டேன், துருன்னு சண்டை போட்டுக்கிட்டு. சரி, இப்போ இங்க வந்து உட்காந்துருக்க, உன் புருஷன் கூட உன்னால ஒரு நாள் சண்டை போடாம இருக்க முடியுமா? சொல்லு பார்க்கலாம். அதுலவே காணோம். ஒரு பார்வை பார்த்தே உயிர் தந்த பெண்மை
ஏ சீதா. அட நைனிகா செல்லம், இன்னும் தூங்கலையா நீங்க? தூங்கலப்பா, உங்களை பார்க்க தான் வந்தேன். சரி, உன் அம்மா எங்க போனா கூப்பிடு. ஏ சீதா. சீதான் ஒரு தடவை கூப்பிட்டா பத்தாதா? ஊரே கேக்குற மாதிரி தான் கூப்பிட்டுட்டே இருப்பீங்களா? ஏய், என்னடி வாய் நீண்டுகிட்டே இருக்கு? ஒரு ஆம்லேட் போட்டுட்டு வர்றதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? காணோம் ஆம்லேட் எங்க? இப்பதான் முட்டையை தூக்கி அடுப்புல ஊத்தி இருக்கேன். அது வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு வரேன். இந்த உலகத்திலேயே காஃபில சரக்கு மிக்ஸ் பண்ணி அடிக்கிறது நீங்க மட்டும்தான். என்ன? ஏய், நான் எப்படி வேணாலும் சரக்கு அடிப்பேன். அதை பத்தி நீ ஒன்னும் பேச தேவையில்ல. ஓகே, நான் உனக்கு கொடுத்த டியூட்டி ஆம்லேட். ஓகே, லேட் ஆயிடுச்சு. ஸோ ஒன்றுக்கு 3 ஆம்லேட்டா போட்டு கொண்டு வா. இன்னும் 5 மினிட்ஸில் இங்கே ஆம்லேட் வரணும். இல்லை அவங்க கிளாஸ் பறந்து வரும். நான் போ. நைனிகா, வாங்க வாங்க அப்பா கிட்ட. இப்ப எதுக்கு அவளை கூப்பிட்டு இருக்கீங்க? நீங்களே கேவலமான செயல் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல என் குழந்தைய வேற கூப்பிட்டுக்கோங்க. என்ன? சை, ரொம்ப பேசாதடி, என்ன நாக்க வெட்டிடுவேன். தெரியுமில்ல என்னை பத்தி. போ. என்ன கருமமோ. சை. நைனிகா வாங்க. இனிமே மொட்டை மாடிக்குள்ள வரக்கூடாது. அம்மாவே தூக்கிட்டு வந்தாலும் அம்மாவை போன்னு சொல்லிட்டு நீங்க கீழே போயிடணும். சரியா? இனிமே மொட்டை மாடிக்கு வந்தாலும் அந்த சைடு வீடு இருக்கு பத்தியா, உன் பாட்டி சொல்லியிருப்பாங்க அது உன் சித்தப்பா வீடுன்னு. அங்க எட்டி பார்க்கவே கூடாது. ஓகே? டாடி சொன்னா கேப்பீங்களா மாட்டீங்களா? கேப்பேன். டாடி சொன்னா கேட்கணும். டாடி நல்ல டாடி. இப்பட்டு சரி, கீழே போங்க. அப்பா இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஸோ அப்பா ஒரு காஃபி குடிச்சுக்கிறேன். நீங்க போங்க. சேத்திப்பா, பா முத்த முத்துக்கிட்டே. டே ராக்கி, ஏன்டா என்ன நீ இன்னைக்கு காலேஜுக்கு சீக்கிரமா வந்துட்ட? பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ண நினைச்சா ஆளவே காணோம். சீக்கிரமா வந்துட்டியே. தெரியல, தோணுச்சு அதான் வந்துட்டேன். நீ எப்ப வந்த? எங்க இந்த ஆகாவளி மாதானே இங்கிலீஷ் அசைன்மெண்ட் எழுதிட்டு வரல. சோ அங்க உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கான் கைவுடைய. சரி, அவர் எழுதல, நீங்க எழுதிட்டு வந்தீங்களா? நண்பன் எழுதாம என்னைக்கு நான் எழுதியிருக்கேன்? அவன் கிணத்துல விழுந்து செத்து போயிருவான், கூடவே சேர்ந்து செத்து போயிரு. என்ன அவன் எழுதாம வந்துட்டா, நீ எழுதாம வந்திருக்க பத்தியா? ஒருவேளை அவன் எழுதிட்டு வந்திருந்தா நீ தானே மாட்டுவ. வெக்கம் கட்டவனே, என்ன ஒர்க்கு கொடுத்தாலும் முதல்ல செய்டா. என்னடா ராக்கி, வர வர நல்லவனா மாறிட்டு வர போல. டே, பேசிக்கலாவே நான் நல்லவன் தான்டா. நீ ஒன்னும் ஸ்பெஷலான சர்டிபிகேட் தர வேணாம். ஓகே? ஹே ராக்கி, வந்துட்டானுங்க. எங்க பார்த்தாலும் ஜோடியாவே சார். ஏன் கல்யா, கொஞ்ச நேரம் நம்ம டிபார்ட்மெண்ட் ஏற்பாடு போல எப்ப பார்த்தாலும் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே போறேன். ஏன் உனக்கு என்ன போறாம? இல்ல உனக்கு என்ன போறாமன்னு கேக்குறேன். அவங்க லவ் பண்றாங்க, அப்படிதான் இருப்பாங்க. உனக்கு அவ்வளவு பொறாமையா இருந்தா நீ சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போய் ஒரு பொம்பளை பிள்ளை கூட்டிட்டு வா. யாராவது உன்னை தான் கேட்க போறாங்களா? சீச்சி, நமக்கு இந்த லவ் எல்லாம் சுட்டு போட்டாலும் வராது. அப்ப நீ என்ன பண்ணணும்? வாயை இருக்க க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கணும். மூடு. அடே என்னடா இன்னைக்கு எல்லாம் ஒரே சிரிப்பா இருக்கீங்க? என்ன என்ன உங்க சிரிப்புக்குலாம் என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆமா, உனக்கு இங்க என்னடா வேலை? இங்க எதுக்கு வந்திருக்க பார்ட்டி? சும்மாதான் ராக்கி, சும்மாதான் வந்துட்டு போலான்னு வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. ஏன்டா உருட்டிக்கிட்டு இருக்கீங்க? எப்படியோ மதனை வெறுப்பேத்ததான் அகலியா கூட்டிட்டு வந்திருப்பேன்னு தெரியும். ஆனா மதன் கைவடியே உட்காந்து அசைன்மெண்ட் எழுதிட்டு இருக்கோம். அதனால நீங்க இங்க இருக்காதீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா நான் சொல்ற மாதிரி வெறுப்பேத்துங்க. ஓகேவா? இப்படியே 2 பேர் போங்க. அங்க நம்மளோட செல்ஃப் இருக்கு தெரியுமா? இந்த அசைன்மெண்ட் எழுதாதவங்க வெளியே உட்காந்து அவசர அவசர வேலை பார்ப்பாங்க தெரியுமா? அங்கதான் உட்காந்துருப்பான். இப்படியே 2 பேர் போங்க. இங்க இருந்து போகும்போது 2 பேர் பிரிஞ்சே போங்க. அங்க போனோடனே 2 பேர் நல்லா கையை இறுக்கமா, காத்து கூட போகாத அளவுக்கு கையை கோர்த்துக்கோங்க. அப்புறம் சிலு சிலு சிலுன்னு காத்தடிக்கும். அப்புறம் தோல் மேல சாஞ்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தி அகலியான்னு மாத்தி மாத்தி கூப்பிட்டுக்கோங்க. அப்படியே அவன் வயிறு எரிஞ்சு செத்துறணும். டே, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? யா, டெஃபினெட்லி ரியாலிட்டியா. ஓ, ரியாலிட்டியில தீய தாண்டா வைக்கணும். டே, வாடா மூளை இல்லாதவனே. என்னடா என்ன இப்படி நினைக்கிற? என்ன நீ அந்த மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சோம சுந்தரம் தானே? உங்க அப்பா தான் செத்து போச்சுன்னு சொன்னாங்க. எப்படா இருக்கு அப்பதா? கேட்டேன்னு சொல்லு. டேய், அப்பதான் செத்து போச்சுன்னு சொல்றான். அப்படியே அப்பதான் கேட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பின்ன என்னடா எதுக்கு இப்படி ஓடி வந்து மூச்சலைக்கு பேசிக்கிட்டு இருக்க? என்ன பிரச்சனை? என்னன்னு சொல்லு. என்னடா அத எப்படி சொல்லுவேன்? சீக்கிரமா சீக்கிரமா, ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயி போச்சு. என்னடா பஞ்சாயத்து? ஏன்டா கரஸ்பாண்டன்ட் அவரு சொட்ட மண்டையில
ஏதாவது கல்லு விழுந்துருச்சா? அதனால அவரு மேல போயிட்டாரா? என்னடா ஆச்சு? என்னாச்சு? சீக்கிரம் சொல்லு. எத்தனை நாள் காலேஜ் லீவு? அந்த ஆள் நம்மளெல்லாம் சாவடிக்காம செத்து போக மாட்டான்டா. எல்லாரும் வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. ராக்கி முக்கியமா நீ வரணும். வா வேகமா வா. என்னடா இப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? சரி வாங்க போ. வாடாங்கற. இப்பதான் நின்னுட்டு வாரமா போற போன்ட்டே. எல்லாம் வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. பெரிய பஞ்சாயத்து. தீ வச்சிட்டாங்க வா. என்னது காலேஜ்ல தீ வச்சிட்டாங்களா? அப்ப காலேஜ் லீவு. ஐயோ ஜாடி இந்த வாரேன். சரியான காமெடி பீஸ். சரி போலாம் வா. இந்த இடத்துல இப்ப யாருமே இல்ல. உனக்கு ஒண்ணுமே தோணல? அகல்யா, நம்ம படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ்ல எல்லாம் இப்படி பண்ண கூடாது. வா நம்ம போலாம். ஓ அப்படி. ஆமா நீ வா போலாம். இப்ப ராக்கிக்கு பிறந்தநாள் கொண்டாடுறதால இப்ப அவனை ஷாப் கொடுத்தவங்க கூட்டிட்டு போறோம். வா. இன்னைக்கு நீ கொஞ்சம் கிளாமரா தெரியற. அகல்யா நீ சரியில்லை. வா போலாம். நீ நல்லா தான் இருக்க. வா போலாம். இன்னொரு 5 மினிட்ஸ் உன் கண்ணை பாத்துக்கறேனே. நீ ரொம்ப கெட்ட பொண்ணு அகல்யா. போ. நீ மட்டும் நல்லவனா என்ன? ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அழகிய லைலா, என்னது இது? ஆத்தி, என்னது இது? டேய் இன்னைக்கு உனக்கு பிறந்தநாள் தானே, அதான் கொண்டாடுறோம். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்னு எனக்கு தெரியும். ஆனா நான் ஒரு தடவை கூட என் பிறந்த நாள்ல கொண்டாடினதே கிடையாது. என்னது இது புதுசா? ராக்கி இன்னைக்கு நீ அழுக கூடாது. கேக் வெட்டி பிறந்தநாள செலிப்ரேஷன் பண்ணணும். புரியுதா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் பர்த்டே செலிப்ரேஷன் முடியல. டைம் ஆகிடுச்சு, அதனால நெக்ஸ்ட் எபிசோடில் கொண்டாடலான்னு ஒரு ஐடியா. ராக்கிக்கு வந்து ஒரு கதை இருக்குது. இது வந்து ஒரு உண்மையான கதை. அதை நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஆக்சுவலாக வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் என்னோடய ஃப்ரெண்டோட ஸ்டோரின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் நம்ம ராக்கிக்கு இருக்குது. ஸோ அதை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ராக்கிக்கு எல்லாரும் பர்த்டே விஷஸ் சொல்லிடுங்க. ஒருத்தர் சொல்லலைனாலும் ராக்கி கோச்சுப்பான். எல்லாருமே பர்த்டே விஷஸ் சொல்லுங்கள். அடுத்த எபிசோடில் அந்த வந்து ப்ரீஃபாக எடுத்து காட்டுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை பை.